ராகுல் காந்தி அவர்கள் மீதான ஒரு டிஃபமேஷன் கேஸ். இந்த கேஸுக்கு தடை கோரி ஒரு வழக்கு என்பது ராகுல் காந்தி தரப்ப தாக்கல் பண்றாங்க உச்சநீதிமன்றத்துல. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதியான திபங்கர் தத்தா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டிஃபமேஷன் கேஸ பார்த்துட்டு, நீங்க ஒரு உண்மையான இந்தியனாக இருந்தால் இப்படி பேசுவீங்களா? அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நீங்க பார்லிமென்ட்ல பேச வேண்டியதானே, ஏன் வந்து சோசியல் மீடியால பேசுறீங்க? அப்படின்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்துட்டு இந்த வார்த்தையை கேட்ட பிறகு, அவருடைய தேசபக்தியை கேள்வி எழுப்பிய பிறகு, ஒட்டுமொத்த கோடி மீடியாக்களுமே இதுதான் தலைப்புச் செய்தியாக மாத்துறாங்க. வைரல் செய்யப்படுது. நீங்க இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் எதிர்பார்த்து தான் பண்ணப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். முதல்ல வந்து பார்வையாளர்களுக்கு புரிய வேணும், இது ஒரு டம்மி டிஃபமேஷன் கேஸ். டிஃபமேஷன் கேஸ் போறதுக்கான முகாந்திரமே கிடையாது. இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு கம்பெனி டிசிஎஸ்ன்ற ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க. இப்போ உங்க யாசிர் அப்படிங்கிறவர் டிசிஎஸ்ல வேலை பார்க்குறாரு. இப்ப நான் வந்து யாசிரை அவமானப்படுத்தி விட்டார், யாசிர் என் மீது மான நஷ்ட வழக்கம் போடலாம். அதாவது ஏன் என்ன வந்து மதுர் சத்தியா அவமானப்படுத்திட்டாருன்னு மான நஷ்ட வழக்கு போடலாம். இல்ல டிசிஎஸ் நான் அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னா டிசிஎஸ் நிறுவனம் என் மேல வழக்கு போடலாம். ஆனா நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிசிஎஸ்ல வேலை பார்த்திருக்கீங்க. நான் ஐடி கம்பெனிகளை பத்தி பொதுவாக திட்டுறேன். அதுக்கு டிசிஎஸ் அவமானப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த யாசிர் வந்து மான நஷ்ட வழக்கு போட முடியாது. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் 2000 கிலோமீட்டருக்கு சைனாக்காரன் உள்ள வந்து புடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னத அதை வந்து திருச்சி ஆர்மியை கேவலப்படுத்தினதாக சொல்லி ஆர்மிக்கு சம்மந்தமே இல்லாம பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அங்க ரோடு போடுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அமைப்புல இருந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன ஒருத்தர் டிஃபர்மேஷன் வழக்கு போட்டிருக்காரு. முதல்ல இந்த வழக்குக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த அடித்தளமும் கிடையாது. அதனாலதான் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி கூட இது ஒரு டம்மி கேஸ் தெரிஞ்சுதான், இதை விசாரிக்காதீங்கடா, இதை விசாரிச்சா இதை தோத்து போனா நம்ம மானம் தான் போதும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர் காப்பாத்தல, அவமானத்துல இருந்து கீழ் நீதிமன்றத்தை காப்பாத்திட்டு, எதுக்கு நீங்க வழக்கு போட்டீங்க, இதை வச்சு பிரச்சாரம் செய்யறதுனா அந்தால உள்ள தூக்கி போடணும்னா எத்தனையோ வழக்குல உள்ள தூக்கி போடலாம். ஆனா இதை வச்சு பிரச்சாரம் செய்யறதுனா இப்ப பாரு அழகா நான் பிரச்சாரம் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு உண்மையான இந்தியனா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த லேப் டெஸ்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல நீதிமன்றத்தோட வேலையா? உன் வேலை என்ன? உன் வேலை சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு ஒரு சட்டம் இருக்குதா? அப்படி அந்த சட்டம் அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு இருந்தால் அது நேர்மையான சட்டமே, அந்த சட்டத்தை மீறி இருந்தால் தண்டனை வழங்க வேண்டியதுதான் உன் வேலை. அப்படி இல்லாம நேர்மையான சட்டம் இயற்றினாலோ இல்ல நேர்மையான சட்டத்தின் விதிகளை வளைத்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி அவங்களோட மனித உரிமையை மீறி இருந்தா அரசை பிடிச்சி கண்டிக்கிறது உன் வேலை. இந்த லேப் டெஸ்ட் எடுக்கிறது, சர்டிபிகேட் கொடுக்கறதெல்லாம் உன் வேலை கிடையாது, நீதித்துறையோட வேலை கிடையாது. ஆனா இதற்கு அடித்தளம் போட்டவர் திபாங்கர் தத்தா இல்ல, அவர் பாவம், அவர் ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்திக்கிறாரு. நீதித்துறையில குறிப்பாக தலைமை நீதிபதியா இருந்த சந்திரசூட் செப்டம்பர் 2023 ஒரு வேலையை பாக்குறாரு. என்ன பண்றாருன்னா, அக்பர் லோனே அப்படின்னு சொல்ற ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரு அக்பர் அப்படின்னா அவர் பேர்லயே அது இன்னும் மதம் தெரியும். அவர்கிட்ட ஆர்டிகல் 370 அவரும் ஒரு மனுதாரர். அதை விசாரிக்கும் போது சம்பந்தமே இல்லாம அவர் வேற ஏதோ விவாதத்தின் போது பாராளுமன்றத்துல பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னார்னு ஒரு குற்றத்தை, அதாவது குற்றம்னா பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். அது உண்மையா பொய்யெல்லாம் தெரியாது, அவர் சட்டமன்றத்துல சொன்னாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை நீ இந்திய அரசியலமைப்புக்கும் இந்தியாவுக்கும் நீ விசுவாசமா இருக்கன்னு விசுவாச பத்திரத்தை சமர்ப்பிக்க சொன்னார், லாயல்டி அஃபிடவிட். யோசிச்சு பாருங்க, நாடு என்ன நிலைமையில போய்கிட்டு இருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரான், தேர்தல் ஆணையம் குடியுரிமையை நோண்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் சந்திரசூட் அவர்களுக்கு தெரியாம கிடையாது. எடுத்தடுப்புல பாகிஸ்தானுக்கு போடா அப்படின்னு சொல்ற ஒரு போக்கு இங்க இருக்குது. அப்படின்னும் போது ஒரு இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஏதோ வந்து சும்மா சேரை வாரி வீசுறவர் கிடையாது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி. அவரை நீ விசுவாச பத்திரம், இந்த நாட்டுக்கு விசுவாச பத்திரம் எழுதி கொடுன்னு கேட்டா எவ்வளவு கொடூரமான ஊக்குவித்தலா இருக்கும் மதவாதிகளுக்கு. ஒருத்தன் நம்மளுக்காக உயிர் தியாகம் செய்யும் துணிஞ்ச சோஃபியா குரேஷிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சகோதரின்னு சொல்றான். அவனை இந்த நீதிமன்றம் வந்து விசுவாச பத்திரம் எழுதி கொடுக்க சொல்ல, ஏன்னா அவன் பிறந்த மதம் வேற. ஆனா ஒரு இஸ்லாமியரா இருந்தா, அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா கூட அவர் மீது பொய் குற்றம், சரி அவரு பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லிட்டாருன்னே வச்சுப்போம், அது உண்மையினே வச்சுப்போம். அதை கொண்டாந்து எதுக்கு இந்த வழக்குல இணைக்கிற? ஆர்டிகல் 370 அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ ஒரு இஸ்லாமியர் அப்படின்னா அவரு இஸ்லாமியரா பிறந்தது அப்படின்ற காரணத்துக்காகவே
அவர் இந்த நீதிமன்றங்களால் தண்டிக்கப்படுவார். ஒன்றும் கிடையாது. இந்த அசோகா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்ப சோஃபியா குரேஷி எல்லாம் நீங்க பாராட்டுறீங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆபரேஷன் சிந்தூருக்கு ராணுவ வீரர்களுக்கு நான் தலை வணங்குறேன், இந்த நாடு நல்லா இருக்கணும், ஜெய்ஹிந்த் இத்தனையும் சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு சோஃபியா குரேஷியை தூக்கி கொண்டாடுற நீங்க உள்நாட்டுல இஸ்லாமியர்கள் வதைப்படுவதை வந்து என்ன பாரி பாக்குறீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. அதுக்கு அவர் மேல வந்து விசாரிக்கணும், அவர் ஒரு தீவிரவாதின்னு குற்றம் சுமத்தி அவருக்கு பெயில் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்ல போகுது. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி அவருக்கு பெயில் கொடுத்தாரு அப்படின்றத வெளில எல்லாம் பாராட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா கருத்துக்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, நாடு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இது சீப் பப்ளிசிட்டி, ஒரு பப்ளிசிட்டி சீப் பப்ளிசிட்டியா காஸ்ட்லி பப்ளிசிட்டியான்னு தீர்மானிக்கிற வேலை ஒண்ணுதான். நீ வந்து என்ன பிலிம் ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருக்கியா? கிடையாது. இல்ல, உன் வேலை தீர்ப்பு கொடுக்குறது. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு உங்க பதிவு வந்து டாக் விசிலிங்கா இருக்கு. டாக் விசிலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விசில் வச்சிருப்பாங்க, அந்த ஃப்ரீக்வன்சில விசில் அடிச்சா மனுஷங்களுக்கு கேட்காது, மற்ற மிருதங்களுக்கு கேட்காது, கரெக்டா நாய்க்கு மட்டும் கேட்கும். அதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சமூகவியல் ஆர்வலர்கள் ஒரு இனத்துக்கு ஒரு மதத்துக்கு மட்டும் சிக்னல் கொடுக்குற மாதிரியான பேச்சுகள். இப்ப உதாரணமாக வெள்ளையர்கள் பேசும்போது குரங்கு குரங்குன்னு பேசுவாங்க. குரங்கு அப்படின்னு பேசினா அவங்க குரங்கு குறிப்பிடல, கருப்பினத்தவர்களை குறிப்பிடுறாங்கன்னு வந்து வெள்ளையர்கள் இனவெறியர்களுக்கு மட்டும் தெரியும். இப்ப நம்பாலே வந்து பேசுறாரு இல்லையா மோடி அவர்கள், ஹம் பாஞ்ச் ஹமாரா பச்சாஸ், நாம் இருவர் நமக்கு 50 பேர் அப்படின்னு கலாய்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ்லாமியர்களை கலாய்க்கிறார்கள்னு இந்துத்துவவாதிகளுக்கு மட்டும் தெரியற மாதிரி சொல்லுவார்ல, அதான் டாக் விசிலிங். அப்படி மதவாதிகளுக்கு டாக் விசிலிங்கா இருக்குதுன்னு ஒரு ஃபேஸ்புக் பதிவு வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து டீகோடிங் பண்றாரு, ஏதோ இட்ஸ் பிரசாந்த் மூவி ரிவ்யூ பண்ற மாதிரி. டாக் விசிலிங் சொல்லிட்டு அவருக்கு பெயில் கொடுத்ததும் கொடுத்துட்டு ஒரு சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடியை போட்டு அந்த ஃபேஸ்புக் பதிவுல ஏதாவது தொடர்புகள் இருக்கான்னு விசாரிக்கலாம். பாருங்க, ஒரு ஃபேஸ்புக் பதிவுக்கு ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ண சொல்ற அளவுக்கு நீதிமன்றம் இருக்கு. நான் நீதிமன்றம் எங்க இருந்து எங்க வந்திருக்குன்றதுக்கு மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு சொல்றேன். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்குல நளினி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு வந்து தீவிரவாதம் அப்படின்னு வந்து அதை வகைப்படுத்தி தீவிரவாதத்துக்கான தண்டனையை தரணும் அப்படின்னு வந்து வாதாடுறாங்க கோர்ட்ல. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இதை நாங்கள் தீவிரவாதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தீவிரவாதம் என்றால் ஒரு அரசை ஆக்கிரமிக்க, இந்த பயத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு அரசை தூக்கி எறிய இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இந்த உள்நோக்கத்தோட அவர்கள் செய்திருந்தால்தான் நாங்கள் தீவிரவாதமாக வகைப்படுத்த முடியும். அவர்கள் நாட்டில் இந்த பிரதமர் ஒரு அநீதியை இழைத்து விட்டார் என்ற எண்ணிய காரணத்தினால் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது இதை ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையா தான் நாங்க கருத முடியும் இல்லையா, இதை பயங்கரவாதமாக கருத முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. பாருங்க, ஒரு நாட்டின் பிரதமரை கொன்னதுக்கே எங்களால பயங்கரவாதமா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நீதிமன்றம் 30 வருஷத்துல எங்க வந்திருக்குன்னா ஒரு ஃபேஸ்புக் பதிவை தீவிரவாதமா இல்லையான்னு ஆராயிற லெவலுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த 30 வருஷத்துல நீதித்துறை திட்டமிட்டபடி இந்த பரிசோதனை செய்யறதுக்கும், இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா சித்தரிக்கிறதுக்கும், கிறிஸ்டியன் எஸ்சிஸ் பட்டியல் சாதியினர் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துவிட்டால் அவர்கள் கன்வர்ஷன் மாஃபியா என்று வகைப்படுத்துவதற்கும், பழங்குடியினருக்கு எந்த உரிமை இல்லாம செய்வதற்கும், ஓபிசி ரிசர்வேஷன்னாலதான் நாடே பின்தங்கி இருக்குதுன்னு பேசுற அளவுக்கும் கருத்துக்களை விதைப்பதற்கான எல்லா முகாந்திரமும் செய்திருக்கு. இன்னைக்கு பாருங்க, நீதிபதிகள் நீதி வழங்கும் போது இந்த கருத்துக்களை எல்லாம் பரப்ப முடியல, இல்ல இதற்கு எதிராக நேராக கொடுக்கறதுக்கு அரசியலமைப்புல முகாந்திரம் இல்லை அப்படின்னாலும் தங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி வன்மங்கள் எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அனிதா சுமந்த் அவர்கள் கொடுத்த தீர்ப்புல தெரியும், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆராசா அவர்களின் வழக்குல தீர்ப்பெல்லாம் வந்து சரியா வந்துட்டு அதுல இருக்கிற கருத்துக்கள் பாத்தீங்கன்னா சாதி வந்து ஏதோ 100 வருஷம் பழசு அப்படின்னு பேசுறது. அதே போல மைக்கேல் பட்டி தீர்ப்புல பாத்தீங்கன்னா மோகன்ஜி சத்திரியோட படத்தெல்லாம் கோட் பண்ணி ஜிஆர் சாமனன் பேசுறாரு. மோகன்ஜி சத்திரியர் படத்தை வந்து அவர் குடும்பத்தினரே பார்ப்பாங்களான்னு தெரியாது, அதை உட்காந்து ஒரு உயர் நீதிமன்ற ஃபுல்லா பார்த்து அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான படமா அதுல இருந்து கோட் பண்ணி இங்க ஒரு மத மாஃபியா, அதாவது மத மாற்ற மாஃபியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை கொடுக்குறாரு. உச்ச நீதிமன்றத்துல போய் கேட்கறாங்க, நாங்க மதம் மாறணும்ன்ற காரணத்தினால எஸ்சி அப்படிங்கிற உரிமையை இழக்கிறோம், நாங்க கிறிஸ்துவர்களா இருந்தாலும் அவங்களையும் பட்டியலில் இணைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இங்க ஒரு கன்வர்ஷன் மாஃபியாவோட ஒரு அபாயம் இருக்குது, அதையும் நம்ம கணக்குல கொள்ளணும் உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு நீதித்துறை முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கிற RSS அஜெண்டாவுக்கு வேலை பார்க்குது, ரொம்ப வெளிப்படையா வேலை பார்க்கறாங்க. முன்னாடியாவது மறைமுகமா வேலை பார்த்தாங்க. இப்ப தோழர் பாலன், அட்வொகேட் பாலன் கௌரி லங்கேஷ் கேஸை நடத்தும், இப்போ
அங்க தர்மஸ்தலா கேஸ நடத்தும். பாலன் சொல்றாரு, முன்னாடி வந்து நித்யானந்தா, தயானந்தா, கியானந்தான்னு எல்லா நந்தாக்களும் வந்து ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங்கல் மேடைகளுக்கு எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் அந்த சாமியார்கள்லாம் ஒவ்வொருத்தனா கைதாக ஆரம்பிச்சிட்டான். அதனால அந்த சாமியார்களுக்கு மவுசு கம்மியாயிடுச்சு. அதனால அப்படி ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற சாமியார்களா இந்த நீதிபதிகளை கூப்பிட்டு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், பாஜக, பஜ்ரங் தள், விஹெச்பி எல்லாம் வந்து கூட்டம் நடத்துது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேகர் குமார் யாதவ் உத்தரப்பிரதேஷ்ல வந்து அலாவுத் ஹைகோர்ட் ஜட்ஜு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச ஜட்ஜு விஹெச்பியில போய் பேசுறாப்படி. அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து அபிஜித் கங்கோபாத்யாயன்னு ஒருத்தன் ஹைகோர்ட் நீதிபதியா இருக்கிறான். அவன் முழுக்க மம்தா பானர்ஜிக்கு எதிரான தீர்ப்புகளா வழங்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா சர்வீஸ் முடியறதுக்குள்ள வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போய் பிஜேபியில சேர்ந்து எம்பி ஆயிட்டான். ஏன்னு கேட்டா, நான் பல வருஷமா ஆர்எஸ்எஸ் தொடர்புல தான் இருக்கிறேன். ஆனா அந்த தலைமை நீதிபதி வந்து பல வருஷம் ஆர்எஸ்எஸ் தொடர்புல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவனோட தீர்ப்புகளை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தவே கிடையாது. அவன் போனது போயிட்டான், எம்பி ஆயிட்டான். எம்பி ஆயிட்டு எப்படி கரெக்டா அவன் எங்க பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, வக்வாரிய சட்டத்தை ஆராயும் பாராளுமன்ற கூட்டுக்குழுல ஒரு மெம்பர் ஆகிறாரு அந்த ஜட்ஜு. அப்பயும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோ எந்த கேள்வியும் எழுப்பல. இப்ப நேரா போய் பிஜேபியில சேர்ந்திருக்கானே, அப்ப நம்ம கடைசி 5 வருஷம், நீ வாழ்க்கை ஃபுல்லா வேணாம், கடைசி 5 வருஷத்துல இவங்க கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் மறு ஆய்வு செய்யணும். அதனால அந்த தீர்ப்பை ரத்து பண்ண வேணாம், ஒரு தனி குழு அமைச்சு இதை மறு ஆய்வு செஞ்சு இதுல ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த வழக்கு திருப்பியும் மறு விசாரணை செய்யும் அப்படின்னு எந்த நடைமுறையும் கிடையாது. இன்னைக்கு தர்மஸ்தலால சொல்றாங்க, இவர் பாலன் அவர்களே சொல்றாரு, தர்மஸ்தலால அந்த அவரோட சகோதரர் வந்து ஒரு வழக்கு போட்டாரு. நம்மள மாதிரி ஆட்கள் இதை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி 332 நியூஸ் பேப்பர்காரங்க, இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் எகெயின்ஸ்டா ஒரு கேஸை போட்டு 8834 லிங்கை வந்து ரிமூவ் பண்ண வச்சாங்க தர்மஸ்தலா தொடர்பாக. அந்த வழக்கு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, கேஸ் அந்த செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்டு 10 நிமிஷத்துல தீர்ப்பு வருது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி. எப்படி 10 நிமிஷத்துல வந்து அதை சொல்றாங்க, 332 டிஃபெண்டன்ட்டுக்கு ஆளுக்கு இத்தனை பக்கம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுவே 9.5 லட்சம் ரூபாய் ஆகுமா செலவு அவங்களுக்கு வந்து கேஸ் பதியவே. அப்ப பெரிய ஆட்கள் தான் கேஸ் போட்டுக்கிறாங்க. இப்ப இந்த 10 நிமிஷம் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியோட வரலாறு எடுத்து பார்த்தா, மெமோ போட்டு அந்த நீதிபதியை நேற்று தூக்கிட்டாங்க அந்த வழக்குல இருந்து. பாத்தீங்கன்னா அந்த நீதிபதி தர்மஸ்தலா நடத்தின லா காலேஜ்ல படிச்சிருக்காரு. லா காலேஜ்ல படிச்சது மட்டும் இல்லாம ஒருத்தட்ட போய் ஜூனியரா வேலைக்கு செஞ்சிருக்காரு, ஒரு ஹெக்டேன்னு ஒருத்தட்ட. அந்த ஹெக்டேன்றவர் தான் பல 10 ஆண்டுகளாக தர்மஸ்தலா குடும்பத்துக்கு வழக்கறிஞரா வேலை பார்த்தாரு. பொதுவாவே இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வருது அப்படின்னா, இது சார்ந்ததுல நான் தொடர்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் விலகுவதை பார்க்க முடியும்ல, அப்படி கூட அவர் விலகல. அப்படி அதான் இந்த மெமோ வந்ததுக்கு அப்புறம் விலகுறாரு, எல்லாம் அம்பலமாயி போனதுக்கு அப்புறம் விலகுறாரு. அப்ப இதுல என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு ஊடகவியலாளர் இன்னொரு ஊடகவியலாளர் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, இப்ப அவர் தந்தியில வேலை பார்க்கறாருங்க, ஆனா அவர் நியூஸ் 18ல வேலை பார்த்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அப்ப பார்த்தோன்னே ஒரு துறையில இருப்பவர்கள் அப்படின்னா அவங்களோட ஒர்க் ஹிஸ்டரி எல்லாமே தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது கேஸ் அசைன் பண்ற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கோ இல்ல வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கோ தெரியாதா இந்த தர்மஸ்தலா வழக்கை இவர்கிட்ட தான் கொடுக்க போறோம், இருந்தாலும் வந்து ஏற்கனவே தர்மஸ்தலாவுக்கு வேலை பார்த்தவன் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதா? அப்ப தெரிஞ்சேதான் தருகிறார்கள். நீங்க தர்மஸ்தலா வழக்குக்கு 10 நிமிஷத்துல தீர்ப்பு வருது, யாரும் மீடியால ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. கொரோனால தப்லிகி ஜமாத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புனாங்கன்னு வதந்திக்கு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது. ஒரு பொய் வதந்தி. ஆனால் அப்போது இந்த குற்றத்தை வைத்துக் கொண்டு அர்ணாப் கோசாமிகளும் நவிகா குமார்களும் ஏன் தமிழ்ல சில சேனல்களுமே கூட வாரக்கணக்கில் இஸ்லாமியர் எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தாங்க. இப்ப அந்த மீடியா ஹவுஸ்லாம் என்ன பனிஷ்மெண்ட்? ஒரு 70 இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்காங்கன்னா ஆளுக்கு 1 கோடி ரூபா தா அப்படின்னு இந்த செய்தி நிறுவனங்களுக்கு சொல்லுமா நீதிமன்றம்? 5 வருடங்கள்ங்க. ஆனா ஒரு தர்மஸ்தலா ஒரு 1000 பெண்களை, இது பாருங்க, கொரோனா பரப்பிட்டாங்கன்ற ஒரு வதந்தி அது உண்மையாகவே இருக்கணும்னா கூட அது வந்து ஒரு லாங் கனெக்ஷன். அதாவது நீங்கள் இன்னொருவருக்கு நோய் பரப்புனீங்களான்னு செக் பண்றது, நோய் பரப்பிட்டு அது இவர்கிட்ட தான் வந்துதான் செக் பண்றது, திட்டமிட்டு பரப்புனாங்களான்னு செக் பண்றதுன்னு இத்தனை லேயர் இருக்கு. ஆனா இந்த தர்மஸ்தலா குற்றம் லேயர்லாம் கிடையாது. நேரா அந்த தூய்மை பணியாளர் சொல்வது போல 1000 பெண்களை வன்புணர்வு செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
அது 1000 ஒரு நம்பரை ஊதி பெருக்கிட்டாருன்னு கூட வேணாம். ஒரு 10 பெண்கள்னா கூட அது வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அது இந்த நாட்டையே உழுக்க வேணாமா? நீதித்துறை எப்படி இப்படி ஜாலியா வந்து இவர்கள்ட்ட கரிசனமா நடந்துக்கிட்டு இவங்களை பத்தி தவறாக செய்தியை நீங்க போடக்கூடாது? இதை சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப ஒரு சார்பா நடந்துக்குது அப்படிங்கிறது வந்து முன்னா மாதிரி நாசுக்கா கூட கிடையாது. நீதித்துறை ரொம்ப அப்பட்டமாக இந்த நம்ம வந்து இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு தான்ப்பா நீதித்துறை இறங்கும், அதாவது பாபரி மஸ்ஜித் வழக்களவுக்கு தான்ப்பா நீதித்துறை நடந்துக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370 பார்த்தா அதை விட இது கொஞ்சம் மோசம் தான், இதுதான்ப்பா மேக்சிமம் மோசம், இதுக்கு மேல நீதித்துறையால மோசமா நடந்துக்க முடியாதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, தர்மஸ்தலால பார்த்தா காட்டுது இந்த உலகமே பார்க்காத வண்ணம் பெண்கள் மீதான ஒரு வன்முறை நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அது மாற்று மதத்து பெண்கள் இல்ல, அந்த மதத்துக்குள்ளே இருக்கிற பெண்கள் தான். இந்துவாய் ஒன்றிணைவோம் சொல்றான்ல, அந்த இந்துவாய் ஒன்றிணைவோம்குள்ள இருக்கிற இந்து பெண்கள் தான். அவர்களை 100 கொலை செய்திருந்தாலும் நாங்கள் மத சார்பாகத்தான் நடந்து கொள்வோம் அப்படின்னு நீதித்துறை நம்ம கிட்ட இப்ப சொல்லுது. அதான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்போ நீங்க குறிப்பிட்டு சொல்வதை போல 2021 நேஷனல் செக்யூரிட்டி காட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு மீறக்கூடாது, அதை வந்து மட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவே போட்டிருக்க கூடிய சூழ்நிலையில ராகுல் காந்தியை பார்த்து நீங்க பார்லிமெண்ட்ல பேசலையான்றாரு. அவர் பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்கிறார். சைனா வந்து எப்படி 2000 கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணுச்சுன்னு சொன்னீங்கன்றதுக்கு வெளியுறவு அமைச்சகமும் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. லடாக் மக்களே அதுக்கு ஒரு போராட்டமும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நீதிபதி ஒரு வார்த்தை குறிப்பிட்டு பயன்படுத்துறாரு, என்ன அப்படின்னா, ஒரு இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் அடிச்சே கொல்லப்பட்டாங்க அப்படின்றத ஒரு உண்மையான இந்தியனால எப்படி சொல்ல முடியும்? ஒரு போர்னு வந்து பிரச்சனை வந்துட்டா 2 பக்கம் கேஷுவாலிட்டி இருக்கதானே செய்யும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப ராணுவ வீரர்கள் இறந்தா அதை வெளியே சொல்லக்கூடாது, அப்பதான் ஒரு இந்தியன் அப்படி சொல்ல வர்றாரு. அப்ப ராணுவ வீரர்கள் இறப்பதை தான் தேசப்பற்றாக பார்க்கப்படுதா? ஒரு நீதிபதியே இந்த பார்வை வைப்பது அப்படின்றது ஒரு எப்படி பார்ப்பது? ராணுவ வீரர்கள் இறக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம், இறந்ததுதான் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடியது, அதுதான் தேசபக்தின்ற மாதிரி ஒரு நீதிபதியை பேச எப்படி பார்க்கிறீங்க? அதான் இதுவுமே இந்த பொலிட்டிசேஷன் ஆஃப் மிலிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராணுவத்தை அரசியல் மயப்படுத்துவது, அரசியல் காரணங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்திக் அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி. இப்ப நம்ம கேள்வி கேட்பது ராணுவ வீரர்களை அல்ல, ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்டுக்காக எதையும் செய்ய துணிச்சலோடு இருக்கிறார்கள், அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வல்லமை படைத்தவர்கள், அதுல எல்லாம் யாருக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம கேள்வி கேட்பது மோடி அரசாங்கத்தை. அப்ப குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி ஏன் நீதித்துறை வந்து உழுவுது? நீதித்துறை இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, மோடி அரசை விமர்சிப்பது ராணுவத்தை விமர்சிப்பதுன்ற RSS லைன் எடுக்குது. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நம்ம ஏதாவது விமர்சனம் வச்சோம்னா, ராணுவத்துக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சுமான்னு கேட்பாங்க சில முட்டா பசங்க. குறிப்பாக இந்த சங்கி பிரச்சாரத்தை நம்பும் முட்டா பசங்க, நடுநிலையா இருக்கிறவங்களே நிறைய பேர் இப்படி யோசிப்பானுங்க. நம்ம இவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, ராணுவம் அப்படிங்கிறது கொள்கையை வகுக்காது, கொள்கையை வகுத்து கொடுத்தா அதுல இருந்து ஒரு திட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த திட்டத்தை அமல்படுத்துறதுதான் ராணுவத்தோட வேலையை வழியா, ராணுவத்துக்கு கொள்கையை வகுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற அதிகாரம்லாம் கிடையாது. அப்ப நம்ம இங்க கேள்விக்குட்படுத்துவது இந்த அரசியல் கொள்கையை தான். இப்ப பாகிஸ்தானை தாக்கணும் அப்படின்னா அதுக்கு பொருளியல் ரீதியாக தடைய போடணுமா, இல்ல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில டிப்ளமசி ரீதியாக அவங்க கழுத்தை நெரிக்கணுமா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அரசியல் முடிவை எடுப்பது அரசியல்வாதிகள். அது வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து எடுப்பாங்க. அதற்கப்புறம் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு வரும். அந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்னா அந்த பகுதியில இப்போ வந்து சைனாவை கூட டக்லாம்ல அந்த கான்ஃபிளிக்ட் ஏற்படுதா, இல்ல வேற பகுதியில ஏற்படுதா, இந்த லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிளிக்டோட நேச்சர் மாறும். உதாரணமாக சொல்ல போனா 2020 வந்து அந்த கான்ஃபிளிக்ட் முன்னாடி 2017 ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு, அதான் டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. 72 நாள் அந்த ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு. அதை நிறைய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சைனாக்கு டிஸ்அட்வான்டேஜான கான்ஃபிளிக்ட் அது அந்த பகுதி. அப்ப ஒருத்தருக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்து கான்ஃபிளிக்ட் எப்படி மேனேஜ் பண்றதுக்குன்னு அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க தான் இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரி போன்ற அதிகாரிகள். அப்ப ரெண்டாவது கான்ஃபிளிக்ட் மேனேஜர், ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் டிசிஷனு, டிப்ளமசி, அதுக்கப்புறம் மூணாவது கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த 3 லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது லேயராகத்தான் இவங்க எடுக்கிற முடிவை அமல்படுத்த தான் ராணுவம். அப்ப நம்ம கேள்விக்குட்படுத்துவது இந்த முதல் 3 தான். ராணுவம் வந்து கொடுத்ததை வந்து தவறி செயல்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் ராணுவம் வந்து எங்க செய்யும் அப்படின்னா, ராணுவம் ஆட்சியை தக்க வைப்பதற்கு, அதாவது ஆட்சியில் இருப்பவங்களை தூக்கி போட்டு ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் ராணுவம் ஈடுபடும். இப்ப வந்து பாகிஸ்தான்ல ஈடுபட்டிருக்கு, பல நாடுகள் ஈடுபட்டிருக்கு இல்லையா, தென் அமெரிக்க நாடுகள்ல. அந்த மாதிரி இடத்துலதான் ராணுவம் இப்படி பண்ணும் இல்லையா, இந்தியா போன்ற நாடுகள்ல ராணுவம் இப்படி பண்ணதுக்கான வரலாறு எதுவும் கிடையாது. அப்ப நம்ம விமர்சிப்பது இந்த அரசியல தான் விமர்சிக்கிறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க,
மோடியை விமர்சிச்சா அது தேசத்தை விமர்சிக்கிற மாதிரி, மோடியை விமர்சிச்சா அது ராணுவத்தை விமர்சிக்கிற மாதிரி. நீங்க ராணுவ வீரர்கள் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ இழிவு. இழிவு இல்லையா? இனிமேல் சாகக்கூடாது, ராணுவ வீரர்களை பலி கொடுக்க கூடாது, அதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் சொல்றது. இப்ப ராகுல் காந்தி வந்து 20 ராணுவ வீரர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற அவலத்தை சொல்வது அவர் வந்து ஒரு தூய்மையான இந்தியன் இல்லை அப்படின்னு ஆக்கிவிட்டா, 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல புல்வாமால. அப்ப மோடி சில மணி நேரங்கள் தான் கழிச்சுதான் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதை பத்தி பிரஸ் மீட் இல்ல, சாரி, அவர் தான் பிரஸ் மீட்டே கொடுத்தது இல்லையா, வீடியோ பார்த்து பேசுறாரு, டெலிபிராம்டர் மீட் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த சில மணி நேரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, அவரு பேர் கிரில்ஸோட டிஸ்கவரி சேனலுக்காக மேன் வெர்சஸ் வைல்டு ஷூட் பண்ணிருந்தாரு. இதுல 2 விஷயத்துல ஒரு விஷயம் உண்மையா இருக்கணும். ஒண்ணு, மோடி கிட்ட சொல்லியும் மோடி என்ன சொல்லிருக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா, முதல்ல ஷூட்டிங் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அல்லது மோடியை சுற்றியவர்கள் ஐயா ஷூட்டிங்ல இருக்காரு, ஷூட்டிங்ல இருந்து வந்தோடனே சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கலாம். அப்ப 40 ராணுவ வீரர்களுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு என்ன? அப்ப மோடி அவர்கள் தூய்மையான இந்தியர் கிடையாதா? இப்ப 20 ராணுவ வீரர்கள் இறந்ததே ஒரு இழிவாக அவர் ட்ரூ இந்தியனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படின்னா 40 ராணுவ வீரர்கள் இறந்தப்ப அதை போஸ்டர் அடிச்சு தேர்தல் பிரச்சாரமே பண்ணாரு மோடி. ஆமா, இப்ப கூட பாருங்க, பஹல்காம்ல தாக்குதல் நடந்தா சவுதியில வந்து ஒரு நாள் பிரச்சாரத்தை குறைச்சிக்கிட்டாருனாங்க. ஐயோ, பஹல்காம்க்கே போய் அந்த மக்கள் கூடயே துணை நிற்க போறாரு அப்படின்னு பார்த்தா நேரா பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்றாரு. அப்ப எல்லா ராணுவ இழப்புகளையும் அப்பாவி மக்கள் இழப்பையும் தேர்தலுக்காக சீப்பா பயன்படுத்துறவர நீங்க தூய இந்தியர்னு சொல்லுவீங்களா? இப்ப இன்னைக்கு குற்றச்சாட்டு, நான் வேணா ஒரு சேலஞ்ச் வேணா சொல்றேன் இந்த பிஜேபி ஆளுகளுக்கு. நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், தி லாஸ்ட் வார், பிரவீன் சாஹானி அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு ஏஐ வில் ஷேப் இந்தியாஸ் ஃபைனல் ஷோ டவுன் வித் சைனா. இந்த புக்ல இந்த பிரவீன் சாஹானின்ற ஒரு முன்னாள் ராணுவ வீரர், ராணுவ தளபதி, அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் வந்து ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு மேகசினை வந்து 20 வருஷத்துக்கு மேல நடத்திருக்காரு. ஃபோர்ஸுங்கிறது தான் இந்தியன் மிலிட்டரியை பத்திய முன்னணி மேகசின். கிழிச்சு தொங்க விடுறாரு மோடி அரசாங்கத்தை. சைனாவிடம் நம் நாட்டை தாழ்ந்து போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு மோடி அப்படிங்கிறது. இது இந்திய நாட்டின் மீது, இந்திய ராணுவத்தினர் மீது அக்கறை கொண்டு அவர் எழுதுறாரு. என்னோட சக ராணுவ வீரர்களை ஆபத்தான நிலையில் வைத்திருக்கிறார் மோடின்னு எழுதுறாரு. இது வந்து ராணுவத்தின் மீது அக்கறை வைத்து சைனாவின் மீது, சைனா எதிரி நாடுதான், இந்தியா மேல போர் தொடுத்தா இறக்க போவது இந்திய ராணுவ வீரர்கள் தான் அப்படின்ற ஒரு அக்கறையில் எழுதுறாரு. அவரு ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்றாரு. அந்த தகவல் பார்த்தா நம்மளுக்கு வந்து என்னையா இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லாம இருக்கு. இன்னைக்கு 20 ராணுவ வீரர்கள் இறந்தாங்கன்ற உண்மையை ராகுல் காந்தி சொல்றாரு இல்லையா, அது போல இதை யாரும் நம்மகிட்ட சொல்லலையா அப்படின்ற ஒரு ஆதங்கம் வருது. 72வது பக்கத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 13 டிசம்பர் 2001 அப்ப பாராளுமன்றத்துல வந்து தாக்குதல் நடந்தது. பாருங்க எவ்வளவு கேவலமான ஆட்சி நடத்திருக்காங்கன்னா, பாராளுமன்றத்துல வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துற அளவுக்கு பாஜக ஒரு ஆட்சியை நடத்திருக்கு. இந்த மாதிரி அவலம் வந்து வேற எந்த நாட்டிலையும் நடக்காத அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திருக்கு. இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான தகவல், இந்த சுதந்திர இந்தியாவிலே ராணுவத்துல ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன ஒரே பார்ட்டி பிரசிடென்ட், ஒரே கட்சியோட தலைவர், பாஜகவின் தலைவர் பங்காரு லட்சுமணன். அப்ப தேசபக்திய ராணுவத்தை பத்தி பேச எந்த அருகதையும் இல்லாத திருட்டு கூட்டம் இது. ஓகேவா? அந்த ஆட்சியில பங்காரு லட்சுமணன் ஜெயிலுக்கு போன, எந்த குற்றத்தை இழைத்தாலும் அந்த ஆட்சியில தான் 13 டிசம்பர் 2001 அப்ப 5 தீவிரவாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல நடத்துறாங்க. இப்ப 2001 டிசம்பர்ல ஒரு மீட்டிங்கை போட்டு வாஜ்பாய் என்ன பண்றாரு, பாகிஸ்தானுக்கு அழுத்தம் தருவதாக சொல்லி ராணுவ வீரர்களை எல்லை ஓரத்துல இன்னும் போய் சக்தியா குவிக்கிறார். ஒரு வருடத்துக்குள் அக்டோபர் 16, 2002, அதாவது டிசம்பர் 2001 இருந்து அக்டோபர் 2002க்குள்ள 798 ராணுவ வீரர்கள் ஒரு குண்டு கூட எதிரி தாக்குதல் இல்லாம செத்து போயிருக்காங்க. 798 இந்திய ராணுவ வீரர்கள் 8300 கோடி செலவு பண்ணி 798 ராணுவ வீரர்கள் எதிரியே தாக்காம செத்துருக்காங்க. எப்படின்னா, குளிருக்கு செத்துருக்காங்க, அங்க கன்னி வெடிகள், ரொம்ப பழைய காலத்துல விட்டுட்டு போன கன்னி வெடிகள் மேல காலை வச்சு செத்துருக்காங்க. அதாவது இது டேஞ்சரான பகுதி, இங்க கொண்டு போய் நம்ம சக்தியை கூச்சோம்னா ராணுவ வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க முடியாது, போதிய உணவுப் பொருட்களை தர முடியாது, போதிய குளிரை தாங்குவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க முடியாது தெரிஞ்சும் வாஜ்பாய் அரசாங்கம் ஏறக்குறைய 800 ராணுவ வீரர்களை காவு கொடுத்திருக்கு. அப்ப இத பத்தி இன்னைக்கு
நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுதான் இந்த தகவல் எனக்கு தெரியுது. உங்களுக்கும் சரி பார்வையாளர்களுக்கும் தெரியும் இந்த தகவல் முன்னாடியே தெரியாதுன்றது என்னால ஊகிக்க முடியுது. அப்ப இதையெல்லாம் முன்னாடியே யாராவது பேசியிருந்தா இன்னைக்கு 20 ராணுவ வீரர்களை சைனா கொல்ல விட்டுருப்போமா? இல்ல இன்னைக்கு வந்து இவன் ஆபரேஷன் சிந்தூர்னு தீவிரவாதியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தீவிரவாதியை பிடிக்காம 50 எல்லை பகுதியில இருந்த பூஞ்சில இருந்த ஊரியில இருந்த இந்தியர்கள், அப்பாவி இந்தியர்கள் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இறக்க விட்டுருப்போமா? அப்ப இது போல நீதிமன்றங்கள் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு வாய்ப்பூட்டு போடுவதன் காரணமாகவே உண்மை வெளியே வராமல் நாம் திருப்பி திருப்பி ராணுவ வீரர்கள்ன்றவங்க யாருங்க? இங்க இருந்த விவசாய குடும்பத்துல இருந்து வேற வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்றதுனால தேச பக்தியில் ராணுவத்துக்கு போறவங்க தான். அதனாலதானே ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்னு சொல்றோம். அப்பா விவசாயி, மகன் ராணுவ வீரன். இதுதானே இந்தியாவின் நிலைமை. அப்ப அவங்களும் ஏழ்மையான குடும்பத்துல தான் போறாங்க. இந்த தாக்குதல்களில் பார்டர்ல சாவறவங்களும் அப்பாவி மக்கள். டெல்லியில இருக்கிறவன் எவனா சாவறானா? எல்லாரும் இவனுங்களுக்கு கேட்கிற கேள்வி, அது நீதிபதி ஆகட்டும், அமைச்சராகட்டும், எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல, நீ இந்த வீட்டுல தங்குவியாடா அப்படின்ற மாதிரி, நீ உன் பிள்ளைய அனுப்புவியா? நம்ம சோவியத்துல வந்து நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஏன் ஸ்டாலினை வந்து பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னா, 2ஆம் உலக போறப்ப அவர் பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க நாஜிகள். பையனை தூக்கிட்டு போயிட்டு எங்களோட ராணுவ தளபதிகள் இத்தனை பேரை நீ வந்து வெளியிட்டாதான் உன் பையனை வெளியிடுவோன்றாங்க. ஸ்டாலின் சொல்றாரு, என் பையன் வந்து ஒரு சாதாரண கீழ்நிலை சோல்ஜர், நீ கேட்கறதெல்லாம் தளபதி, அதனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நீ என் பையனை கொன்னுக்கோன்றார் ஸ்டாலின். நீ அப்படி ஒரு தலைவரா இருந்துட்டு உன் வீட்டு பிள்ளைகளே நீ அனுப்பி கொள்ளுவா அப்படின்னா நீ ராணுவ பாலிசி நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்க ஏத்துக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் ஸ்கின் இன் தி கேம் சொல்லுவாங்க. அதாவது உனக்கு எந்த இழப்புமே இல்லாம எங்க மக்களை வச்சுட்டு ஒரு பகடியை விளையாடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த விளையாட்டை நாங்கள் கேள்விக்கு எழுப்புற எல்லா உரிமையும் இருக்கு. இதுல நீதிபதி ஏன் வந்து ஆஜராகிறார் அப்படின்னா, அவரும் அந்த வர்க்கத்தை சார்ந்தவர். அதனால அந்த வர்க்கம்னா அந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது, இந்த பணக்கார ஆளும் வர்க்கத்தை சார்ந்ததுதான் நீதித்துறை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கொரோனா அப்ப ஃபர்ஸ்ட் வேவ் அப்ப எத்தனையோ லட்ச தொழிலாளர்கள் பல்லாயிரம் கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. அதையெல்லாம் நீதித்துறை பார்த்துட்டு இருந்துச்சு. சுவமோட்டோ வழக்கு எடுக்கல. சுவமோட்டோனா என்ன, தானே முன் வந்து வழக்கு எடுப்பது நீதிமன்றம். ஏதாவது ஒரு இப்ப மணிப்பூர் மாதிரி ஒரு கலவரம் நடந்துட்டுச்சுன்னா தானே வந்து எடுப்பது. ஆனா 2ஆம் அலை கொரோனா அப்ப ஆக்சிஜன் சிலிண்டர் தீந்து போச்சு, பெட்டுகள் கிடைக்கிறது இல்லைன்னு தானா முன் வந்து நீதிமன்றம் வழக்கு எடுத்துச்சு. ஏன்னா முதல்ல பாக்குற பாதிப்பு, முதல் அலையில வந்த பாதிப்பு தன் வர்க்கத்தை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. ஆனா 2ஆம் அலையில வந்த பாதிப்பு என்னோட வர்க்கத்தையும் சேர்த்து பாதிப்பு ஏற்படுத்துது. நானும் போய் ஆக்சிஜனுக்கு நிக்கணும், நானும் போய் பெட்டுக்கு வந்து பல பேர் ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கிட்டு. அப்ப நீதிபதிகள் எப்பெல்லாம் வந்து இப்படி செயல்படுறாங்களோ அவங்க வர்க்கத்தன்மை நம்மளுக்கு வெளிப்படுது. மணிப்பூர்ல 3 மாசமா கலவரம் நடக்குது, அப்பெல்லாம் சந்திரசூட் ஐயாக்கு தெரியல. 2 பெண்மணிகள் நிர்வாணப்படுத்தி நடு ரோட்ல வைக்கிற வீடியோ வந்துன்னு அவருக்கு வந்து ஐயோ மணிப்பூரை நாங்களே முன் வந்து சுவமோட்டோ வழக்கு வைக்கணும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதை பார்த்தோன்னே கோவம் வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து சைலண்டா இருக்கிற மாதிரி இருந்தேன்டா, இப்ப வெளிப்படையா கொண்டு வந்து நானும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கிற நிர்பந்தத்துக்கு என்ன தள்ளிட்டில, அப்ப நான் ரியாக்ட் பண்ணுங்கிற நிலைமைக்கு போறேன்ல. அப்ப நீதிபதிகள் எப்பவுமே அவர்கள் வர்க்கத்துக்கும் பாதிப்பு வந்தா அவங்க வந்து தலையிடுவாங்க. அப்ப வந்து ராகுல் காந்தி இப்படி பேசுவது அப்படிங்கிறது அவர்கள் வர்க்கத்துக்கும் கேள்விக்குட்படுத்துது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தானே இவங்க எல்லாம் ஃபயர் விடுறாங்க, ஆபரேஷன் சிந்தூர், ஜெய்ஹிந்த், 3 ஃபயர் வச்சுக்க அப்படின்னு. அப்ப அங்க நீதிபதியா செயல்படாம ஐயோ நம்ம வர்க்க நலனை காப்பாற்றணும்பா அப்படின்னு செயல்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாடாளுமன்றத்துடைய அலுவல் அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியாக இப்படி அமளியிலே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள்ட்ட யார்கிட்டயுமே டிஸ்கஷனே நடத்தாம நாங்க பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றி போயிட்டே இருப்போம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாடாளுமன்றம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டையும் சேர்த்த ஒரு விஷயம். விவாதங்கள் பண்ணி தான் நாட்டுக்கு கூடிய சட்டங்களை வகுக்கணும் அப்படின்றது இருக்கும் போதே ஒரு நேரடியாக புதா இருக்கியா அமைதியா இருக்கியா இல்ல சட்டங்களை நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்வது எப்படி பார்ப்பது? இது வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்ததே இப்ப அறிவிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க 2022-23 பாத்தீங்கன்னா இந்த பனிக்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர்லாம் 20 பில்ல வந்து அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல பாஸ் பண்ணிடுவாங்க, எந்த இதுவும் எடுக்காம. நீங்க வந்து ஃபார்முலாஸ் ஆகட்டும், பல சட்டங்கள் வந்து எந்த விவாதத்துக்கு உட்படுத்தாம நேரா பாஸ் பண்றது. ஏன்னா மெஜாரிட்டி இருக்குன்னு. 2024 முன்னாடி உங்களுக்கு பயங்கர மெஜாரிட்டி இருந்தது இல்லையா, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா நேர அளவே சொல்றாங்க. அதற்கு முன்னாடி ஒரு பில் விவாதிக்கிற நேரம் காங்கிரஸ் ஆட்சியில
220 நிமிஷமாக இருந்தது அப்படின்னா பாஜக ஆட்சியில வந்து ஏறக்குறைய 60 நிமிஷம் 70 நிமிஷம் வந்துருச்சு. 1 மணி நேரத்துல ஒரு பில் ஆவரேஜா. 1 மணி நேரத்துல ஒரு பில் ஆவரேஜானா ஒரு சில பில் 1.5 மணி நேரம் இருக்கும், ஒரு சில பில் 1 நிமிஷம் தான் விவாதிச்சிருப்பாங்க. அதாவது அந்த 1 மணி நேரம்ன்றது எதுக்குன்னா எல்லாத்தையும் வாக்கெடுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகி போயிடும். அதுதான் அந்த 1 மணி நேரம். அப்ப ஏற்கனவே விவாதிக்கிற நேரத்தை முழுமையா குறைச்சாங்க இவங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கணும்னா அது அப்படியே குறைச்சாலும் நடைமுறையில எப்படி இவங்க வந்து பகிரங்கமாக அறிவிக்கிறாங்க. அப்படி கிரண் ரிஜிஜு எப்படி இப்படி திமிரா பேசலாம் அப்படின்னா 2023 ஆகஸ்ட் மீனாட்சி லேக்கின்ற அமைச்சர் எந்திரிச்சு பேசும்போது சொல்றாங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க. பிஜேபி அமைச்சர் காங்கிரஸ் பத்தி சொல்றாங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க, அப்புறம் உங்க வீட்டுக்கு இடி வந்துருங்கிறாங்க. இடிங்கிறது ஒரு தன்னிச்சையான நிறுவனம், அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாலும் நாங்க தான் அதை வந்து கையில வச்சிருக்கோம் ஓப்பனா அவங்க சொல்றாங்க. ரமேஷ் பிதுரி அப்படிங்கிற ஒரு எம்பி ஓப்பனா எந்திரிச்சு ஒரு சமாஜ்வாதி பார்ட்டியை பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய எம்பியை பார்த்து தீவிரவாதி, பாகிஸ்தான்காரா அப்படின்னு திட்டாரு. அப்ப பாராளுமன்றத்தில் இவர்கள் மிகவும் ஓப்பனா தான் பேசிட்டாங்க. ராகுல் காந்தி வந்து மினிஸ்டர் சொல்றாருல, காஸ்ட்ன்றான், எவன் ஒருத்தனுக்கு அவன் பிறந்த சாதி தெரியலையோ அவன் தான் இதை பத்தி பேசுவான்னு ஒரு ஆண்ட சாதிக்கார மாதிரி பேசுறாரு அங்க. அப்ப பாராளுமன்றம்ன்றது இப்படியான கூத்துக்கு வழிவகுத்து விட்டது, பாராளுமன்றத்தை சிதைக்கும் இடமாக மாறிவிட்டது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதுக்கும் மேல அவங்க ஏதாவது பண்ணாதான் நம்ம ஆச்சரியம் பண்ண முடியும். இது ஏற்கனவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ட்ரெண்ட் தான். ஜெகதீப் தங்கர் இப்ப வெளியே போனார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஓப்பனா ஒருக்க என்ன சொன்னார்னா, நீங்க பேசுறது எதுவுமே வராது ரெக்கார்ட்ல அப்படிங்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நீங்க பேசுறது எதுவுமே வராது ரெக்கார்ட்லங்கிறாரு. இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா, ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன கார்கேயோட நீங்க திறமைப்படுத்தவர், நீங்க காங்கிரஸ் தலைவர் ஆகலாமே அப்படின்னும் போது மல்லிகார்ஜுன கார்கே வந்து வெளுவென்னு இழுத்தாரு. ஏன்டா சாதி குப்பையை தலையில வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு இப்பயும் வந்து நான் 40 வருஷம் 50 வருஷமா களத்துல இருக்கேன், எனக்கு ஆக தகுதி இல்லை, ஏன்னா நான் பஞ்சமன், ஒரு பார்ப்பனரை பார்த்து நீ வந்து நீ தலைவர் ஆகணும்னு சொல்ற அப்படின்ற அளவுக்கு ஒரு சபாநாயகரை நடந்துக்கிறாரு. அப்படின்னும் போது பாராளுமன்றத்தில் இவர்கள் இப்படி பேசுவது அப்படிங்கிறது ஏற்கனவே இவர்கள் செய்யும் ஆட்சியில் இன்னும் ஒன் அப். நம்ம என்ன பண்றாங்கன்னா நம்மளோட லிமிட்டை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்போதும் எதிர்ப்பு குரலை நாம் பதிவு செய்யவில்லை என்றால், இதற்கெல்லாம் கடுமையாக எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் அவங்க அடுத்து என்ன பண்ண போவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலை விட்டு பாக்குறது அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதற்கு வழிவகுக்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.